வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் குயிக்கா பேசலாமா? ஸோ இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நடக்க போற ஒரு ஸ்பெஷல் லைவ் ஆன்லைன் கோர்ஸ்ல ஜூன் மந்த்துக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் பத்தி நிறைய பேச போறோம். இந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அல்லது ரெக்கார்டட் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ லாஸ்ட் வீக் மார்க்கெட் வாஸ் கிராஷ். அதுவும் வாரம் முழுக்க நல்லாவே மூவ் ஆயிட்டு வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேற லெவல்ல ஒரு கிராஷ் கொடுத்துச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோல ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தேன். ஸோ மான்சூன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வீக்கா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் வெள்ளிக்கிழமை 359 புள்ளிகள் சரிவுல கொடுத்துருக்கு. போன வாரம் மட்டும் மார்க்கெட் 171 புள்ளிகள் சரிவு. ஸோ போன வாரம் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 23,940. அங்க இருந்து 24,089 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 23,484ங்கிற லோவை டச் பண்ணி 23,547 லோ கிட்ட கம்ஃபர்டபுளா க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு நார்மலான ஒரு பியர் கேண்டில் தான். இந்த கேண்டில் வந்து ட்ரெண்ட் சேஞ்சர், ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் அ நார்மல் பியர் கேண்டில், பட் ஸ்ட்ராங் பியர் கேண்டில். இப்போ இந்த பியர் கேண்டிலுடைய 23,500 அப்படிங்கிற அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே இறங்குச்சு அப்படின்னா ஓகே, ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்டட்னு சொல்லலாம். கன்ஃபர்மேஷன் கிடைச்சு மேல கன்ஃபர்மேஷன் போகுது அப்படின்னா ஓகே, இட்ஸ் ஸ்டார்ட் டு ரைட் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டுடைய ரீசன்ட் ஹை 24,600, ரீசன்ட் லோ 23,200. ஸோ இதுக்குள்ளதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்த வாரம் 23,200 பிரேக் பண்ணாத வரைக்கும் ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு க்ளோஸ் ஆன குளோபல் மார்க்கெட்ல யுஎஸ் மார்க்கெட் ஒரு 363 புள்ளிகள் சாதகமா முடிஞ்சிருக்கு. அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட் மிக்சடு, நாட் கிராஷ் டவுன், மிக்சடா இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி 35 புள்ளிகள் சரிவில் இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த வாரத்தோடைய நியூஸ் எல்லாம் வச்சு நம்ம மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணலாம். எஃப்ஐயுடைய செல்லிங் கண்டினியூவா இருக்கு. இந்த வாரம் மட்டும் இந்த மாதம் மேல வந்து 32,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ப்ரெஷர். இன்னைக்கு காலையில நான் டெலிகிராம்ல கூட உங்களுக்கு அதை பத்தி ஷேர் பண்ணியிருந்தேன். எஃப்ஐயுடைய செல்லிங் ப்ரெஷர் இந்த மாதம் இருக்கு. ஸோ இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து டோட்டலா 2.25 lakh crore வித்திருக்காங்க. அவங்களுடைய செல்லிங் மார்க்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு வரவே விட மாட்டேங்குது அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது. க்ரூட் ஆயில் குளோபல் டென்ஷன் ஃபோக்கஸ்ல தான் இருக்கு. மிடில் ஈஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்னும் டெவலப் ஆயிட்டு தான் இருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸ் வாலட்டிலிட்டி கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. யூஎஸோட பாண்ட் ஈல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோபலோட ரிஸ்க் சென்டிமெண்ட் இதெல்லாமே இந்த வாரம் நாம கவனிக்க வேண்டியதா இருக்கு. முக்கியமா இந்த மான்சூன் ஃபோர்காஸ்ட் இம்பாக்ட். ஸோ இன்வெஸ்டரோட சென்டிமெண்ட் தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், ரூரல் கன்சம்ஷன், இன்ஃப்ளேஷன் அவுட்லுக் இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வீக் அப்படிங்கிற இந்த வேர்டு மட்டுமே இந்த மார்க்கெட்டை இந்த வாரமும் ஆக்கிரமிக்குமோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கை கொடுத்துருக்கு. ஆர்பிஐயோட பாலிசி இந்த வாரம் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃப்ளேஷன் அவுட்லுக், லிக்விட் மெஷர் இதெல்லாம் கவனிக்க வேண்டியதா இருக்கும். ஐபிஓல சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ், ஹெக்ஸாகான் நியூட்ரிஷன் ஐபிஓ இது ரெண்டும் வருது. இந்த வாரம் பேங்கிங், பிஎஸ்சி பேங்க், கேபிட்டல் குட்ஸ், டிஃபரண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ்ல இருக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ போனஸ் அண்ட் ஸ்பிளிட் இந்த ஸ்டாக்கோட டீடைல்ஸ் பார்க்கலாமா? போனஸ் ட்ரெண்ட் லிமிடெட் 4ஆம் தேதி அன்னைக்கு 1:2 போனஸ் தராங்க. இதை பத்தி நான் இன்ஸ்டால டீடைலா ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனந்த் ரத்தி 1:1 போனஸ் தராங்க. 3ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. இந்த ஸ்டாக் ரெண்டு பத்தியுமே நான் இன்ஸ்டால உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்க இன்னும் என்னோட இன்ஸ்டா லிங்க்ல ஜாயின் ஆகல அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து ஆனந்த் ரத்தி பத்தி ஒரு செய்தி வந்திருந்தது. அதுல ப்ரமோட்டர் 500 crore கிட்ட ஆனந்த் ரத்தி வெல்த் ஷேர்ஸை வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. இன்டிகிரேட்டட் க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸ், பிஎன்பி பரிபாஸ் ஒரு 2.1% ஸ்டேக் வந்து ஃபெடரல் பேங்க்ல செல் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்லாம் மார்னிங் வந்தது. 1.74% ஆனந்த் ரத்தியில ப்ரமோட்டர் இந்த ஸ்டேக்கை செல் பண்றது, அதுவும் கமிங் வீக் வந்து போனஸ் டைம்ல கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த பங்குல நாம கவனிக்க வேண்டிய செய்தி. ஸ்பிளிட்னு பாத்தீங்கன்னா 5th அன்னைக்கு E2E நெட்வொர்க் 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ 1 ரூபான்னு ஸ்பிளிட் பண்றாங்க. ஸ்டாக்கோட ரேட்டு 3,922. ஸ்டாக் பத்தி நான் ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு அனலைஸ் பண்ணி ஷேர் பண்றேன். மற்றபடி இந்த வாரம் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் கவனிக்க வேண்டிய டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது ரொம்ப பிஸியான வீக். பிகாஸ் இந்த ஏப்ரல் மே இந்த 2 மாதமுமே ஹாலிடேஸ், எக்ஸாம், இந்த ப்ரெஷர் எல்லாமே முடிஞ்சு ஓரளவு பேரண்ட்ஸ்
ரிலாக்ஸ்ட் ஆகலாம். ரிலாக்ஸ்ட் ஆகி அவங்களுக்கான நேரம் கிடைக்கும். இந்த நேரத்தை நீங்கள் ப்ராப்பராக ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்துங்க. ஐடியலாக இருக்காதீங்க. பி பிஸி. நான் எப்போதுமே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், கலீக், ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது ஃபீமேல்ஸ் கிட்ட, நீங்கள் எப்படி ஸ்கூல் டைமில் உங்களோட ஒர்க் எல்லாத்தையுமே இந்த காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, அப்படி கிச்சனுக்குள்ளேயே உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. மார்னிங் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச உடனே பி ரெடி ஃபார் யுவர் ஒர்க்கிங் டைம். வீட்டில் தான் இருக்கும், லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படிலாம் இல்லை. அந்த லேசினஸே வேண்டாம். 9:15 10:30 வரைக்கும் உங்கள் ப்ரெசன்ஸ் மார்க்கெட்டில் ஒரு 20 நாள் இருந்தால் போதும். மார்க்கெட்டுடைய சின்ன சின்ன ட்ரிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் டிசைன் பண்ணி ஓன் பண்ணலாம். ஸோ ஜூன் 1 அன்னைக்கு எபிக்கல், கோல்கேட், செட்மோ இவங்களோட டிவிடெண்ட் இருக்கு. கோல்கேட் பால்மாலிவ் 2400% டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ₹1. அப்போ 2400% அப்படின்னா ஒரு ஸ்டாக்குக்கு they are paying 24 rupees. ஸ்டாக்கோட ரேட்டு ₹2060. 2.48% டிவிடெண்ட் ஈல்டு உள்ள ஒரு ஸ்டாக்கு. அதுக்கப்புறமா அசோக் லீலாண்ட் ₹2.50 டிவிடெண்ட் தராங்க. ரெக்கார்ட் டேட் 3rd June. 2nd Juneக்குள்ள வாங்கினா எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் பற்றின அப்டேட்டும் நான் உங்களுக்கு எல்லாமே டெலிகிராம்லையும் அப் டு டேட் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜாயின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ராலிஸ் இந்தியா 300% டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து 4ஆம் தேதி. பேங்க் ஆஃப் பரோடா 425% டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் 5th June. வேற என்ன அப்டேட் வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வார மார்க்கெட் உங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட்டபிளா போக என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய இன்ட்ராடே ஸ்டாக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ், ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்டே வித் மீ. Thank you for watching.